எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். நமக்கு குரூப் 2 எக்ஸாமுக்கு கரெக்டாக 15 டேஸ் இருக்குது. இந்த 15 டேஸில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மைண்டில் எனக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 15 டேஸில் நான் என்னெல்லாம் யோசிச்சிருக்கணும் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யக்கூடாது என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தை தவிர்த்து வேறு எந்த ஒரு யூடியூப்லேயும் வீடியோஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்காதீங்க. ஏன்னா நமக்கு இந்த டைமில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். நிறைய படித்தது படிக்காத மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். அப்படிங்கும்போது நம்ம ஏதாச்சும் படிக்காத ஒரு டாப்பிக்கை நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போதோ இல்லை வீடியோஸ் பார்க்கும்போதோ கண்டிப்பாக நமக்கு அந்த டைமில் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸு இதை ரெண்டை தவிர்த்து யூடியூப்பில் நீங்கள் எந்த ஒரு வீடியோஸுமே ஃபாலோ பண்ணாதீங்க. செகண்டு, டிஸ்கஷன். யாரோடமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நீ எவ்வளோ படிச்சிருக்க, இல்லை நம்ம இதை 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாமா, கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாமா, இல்லை மேக்ஸ் டிஸ்கஸ் பண்ணி போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஸ்கஷனுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ எதுவுமே வச்சுக்காதீங்க. தேர்டாக, ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பாடிக்கு என்ன செட் ஆகுமோ அந்த மாதிரியான ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. நிறைய ஃபுட் எடுத்துக்காதீங்க. ஒரு 4 இட்லி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா நார்மலாக ஒரு 3 இட்லி மட்டும் சாப்பிடுங்க இந்த 15 டேஸ்க்கு மட்டும். ஏன்னா ஃபுட்டு வந்து சம்டைம்ஸில் நமக்கே அஃபெக்ட் ஆகிடும், ஃபீட்பேக் ஆகிடும். அப்படிங்கிறதுனால ஃபுட் அப்படிங்கிறத கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. நல்லா தூங்குங்க. நிறைய ஸ்ட்ரெஸ் வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லபடியாக படிங்க. நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படிலான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை ட்ரெஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே செய்யக்கூடாது. ஓகேங்களா? இந்த 3 விஷயத்தையுமே தயவுசெய்து செய்யாதீங்க. நீங்கள் என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கணும். அந்த டெஸ்ட்டு வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கணும். செகண்டு, நீங்கள் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன பென்னை யூஸ் பண்ணுறீங்களோ அதே பென்னை தான் நீங்கள் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பென் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நான் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ண போகிற பென் வந்து இந்த பென்னு தான். அதனால தான் நான் இதில் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த பென்னில் தான் இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் பென்னை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம பென்னை எவ்வளோ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த பென் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அதனால பென்னை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அங்கே எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, டைம் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 3 ஹவர்ஸ் இருக்கும் இல்லையா நம்ம எக்ஸாமுக்கு. இந்த 3 ஹவர்ஸில் நீங்கள் தமிழுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும், மேக்ஸுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும், ஜிஎஸ்க்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் நம்மளால் இந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண முடியும். தமிழ் அப்படின்னாக்கா ஒரு 45 மினிட்ஸ் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 45 மினிட்ஸ் தான் எடுத்துக்கணும். ஜிஎஸ் அப்படிங்கிறது ரிமைனிங் இந்த 1 hour 30 minutes வந்து நீங்கள் இதுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழுக்கு, மேக்ஸுக்கு நீங்கள் இது ரெண்டுத்துலேயுமே நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஜிஎஸ் அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை கிடையாது. செகண்டு, ரிவிஷனு. நீங்கள் புதுசாக எதையுமே படிக்காதீங்க. அதே மாதிரி தமிழுக்கு நிறைய ரிவிஷன்ஸ் கொடுங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 ஹவர்ஸு நம்ம இப்போ படிக்க வேண்டியது 10 to 12 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும். இப்போ ஒரு 10 ஹவர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த 10 ஹவர்ஸில் நீங்கள் 6 ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தமிழுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? தமிழ் அப்படிங்கிறது வந்து 6 ஹவர்ஸ் நீங்கள் படிக்கணும். 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரிமைனிங் 2 ஹவர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த ஜிஎஸ். ஓகேங்களா? ஜிஎஸ்ஸு, மேக்ஸு, தமிழ். ஓகேங்களா? ஜிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் நம்மளால் ஃபுல் கொஷின்ஸுமே இதில் போட முடியாது. அதனால் ஆனால் நம்ம தமிழில் போட முடியும். கரெக்டாக? மேக்ஸில் நம்ம ஒரு 23 எடுக்க முடியும். அதனால இது ரெண்டுமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ரிவிஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஜிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறது எனஃபாக இருக்கும். லாஸ்ட்டு ஒரு 7 டேஸ் இருக்கும் இல்லையா, அந்த 7 டேஸில் ஜிஎஸ்க்கு நீங்கள் ஒன்லி 1 hour மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரிமைனிங்கு அப்போ வந்து நீங்கள் 12 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த தமிழுக்கும் மேக்ஸுக்கும் டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. தேர்டாக, பி பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவாக இருங்க. நம்மளால் பண்ண முடியாததை வேறு யாராலும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புங்க. நம்பலை அப்படின்னாக்கா வேறு யாருமே நம்மளை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால பாசிட்டிவாக இருங்க. இந்த எக்ஸாம் கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக வேலைக்கு போகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லி பார்த்துக்கோங்க. நீங்கள் தூங்கும் போதும் எழும்போதும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்,
நான் பாஸ் பண்ணுவேன், நான் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக இருங்க. எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் இந்த 15 டேஸில் வச்சுக்காதீங்க. வீட்டு ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை வெளியில் ப்ராப்ளம் ஆகட்டும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே உங்கள் மைண்டில் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம் கண்டிப்பாக நல்லபடியாக எழுத முடியும். அதனால பாசிட்டிவாக இருங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.